திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டார். 5000-ஆ? 5000-ஆ? 5000 போட்டாங்களா? ஏன்டா? ஏன் இதுக்கு இது என்ன பிரமாதம்? இதை விட இன்னும் நிறைய இருக்குடி மாப்பிள்ளை. நம்ம கட்சி இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலா இந்த நாட்டில் ஆள்றதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. நான் இப்பயே அவருக்கு வாழ்த்து சொல்லிடுவேன். 2வது முறையும் அவர் சிஎம் ஆகி உட்கார்ந்து மக்களுக்கு இன்னும் அள்ளி இறப்பார் பாருங்க. மக்கள் நல்லா அப்படி செழிப்பமாக வாழ வைக்கக்கூடிய ஒரே தலைவர் அவர். திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. இந்த அழியெல்லாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கிறாங்க. மக்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல யோசிங்க. முதல்ல எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக டேய் சொன்னவனை பூராமே காணாமடா சண்டாளைங்களா. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து பார்க்குறேன் எவனே சொல்கிறானோ அவன் ஆளை காணாம். எங்கே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப விலாவரியாக பேசுறது வெறி சிக்கலாகி போவோம். அது வேண்டாம். நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போக விரும்பலை. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். திமுக அழிக்கணும், எப்படி முடியும்? அழிக்கிறதுக்கு எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிற்கிது. பெரிய வரலாற்று படைச்சு போய் நிற்கிது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா? அது அதை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இப்ப இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டார். மக்களுக்கெல்லாம் வந்து இன்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும் சொன்னான் பாருங்க, அவன் நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காதில் போய் யாராவது சொல்லிட்டாங்க. 5000-ஆ? 5000-ஆ? 5000 போட்டாங்களா? ஏன்டா? ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப அதிர்ச்சியோட இருக்கா? இவன் அதுல அந்த அதிர்ச்சியில திமுக அழியன்னு சொன்னவன் அதுல பாதி பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த நியூஸே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருந்தா 5000 போட்டு விட்டான் தான். இதுக்கு இது என்ன பிரமாதம்? இதை விட இன்னும் நிறைய இருக்குடி மாப்பிள்ளை. இன்னும் நிறைய இருக்கு. எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போறார். அவர் சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழக முதல்வரை ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே சாதாரணமாக தான் இருக்காரு நினைக்கிறாரு. கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும். ஏன்னா பேச வேண்டிய வசனத்தை பூரா மேடெல்லாம் பேசினே ஆகணும், பேசிக்கிட்டே இரு. ஆனால் செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். இந்த தமிழ்நாட்டில் தங்கச்சி சகோதரி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கட்சியை விட்டா வேற எந்த கட்சிக்கும் இந்த பவர் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா சொல்லிடுறேங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்க நம்ம ஆட்சி திமுக ஆட்சி இது இல்லாம கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்களேன். தமிழ்நாடே அழிஞ்சிடும். நம்ம கட்சி இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலா இந்த நாட்டில் ஆள்றதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. வேற யார் வந்தாலும் அன்னைக்கு தலைவர் சொன்னார் பாருங்க, ஒரு வார்த்தை அருமையா சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னாரு, அதாவது வேற கட்சின்னு நினைச்சீங்கன்னா நம்ம போட்ட திட்டங்கள்லாம் காலி ஆயிரும். அவன் சட்டத்தை மாற்றுவான், திட்டத்தை மாற்றுவான், என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் தமிழ்நாடுங்கிற பேரே தூக்கிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிடுவாங்க. ஏன்னா தட்டி கேட்கறதுக்கு அந்த சைடில் எங்கேயுமே யாருமே இல்லை நம்ம கட்சியை தவிர. எந்த நெருக்கடியும் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர் தான். எந்த நெருக்கடியும் எந்தனையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவர் இருக்கு. அவர் ஒரு ஆள் இருக்கனால தான் தமிழ்நாட்டுக்கும் பாதுகாப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு, தமிழக பெண்களுக்கும் பாதுகாப்பு, மகளிருக்கு பாதுகாப்பு, எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, எல்லா செல்வங்களுக்கும் பாதுகாப்பு. இந்த கட்சி மட்டும் இல்லைன்னா சத்தியமா சொல்றேங்க, என் தாய் மேல சத்தியமா சொல்றேன், நம்மளுக்கெல்லாம் கேடுகாலமாயிரும், கொன்னுடுவாங்க. யார் இருக்கா சொல்றதுக்கு ஆளே இல்லைங்க. நான் அப்படியே எட்டி பார்க்க உன்னத்தை வேற மாதிரி காணலாம் தான் இருக்காங்க. நம்ம வெற்றி 200க்கு மேல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். தங்கச்சி சொன்னாங்க பாருங்க, பைவின் சுல்தான் அருமையா சொன்னாங்க.
200 தூக்கி மேலே நம்ம 200ங்கிறது லட்சியம், நிச்சயம் 200க்கு மேலே இப்போ ஜெயிக்க போகிறது லட்சியம். ஆனால் அதுக்கு மேலே 34க்கு முதலமைச்சர் யாருன்னா நம்மால் தான், நம்ம தலைவர் தான். 34 தான், 234 200 நம்ம ஜெயிப்போம். அந்த 234 அதுக்கு நம்ம தான் முதலமைச்சர். ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு பாருங்க, இந்த விழா நடக்குது பாருங்க. இது சத்தியமாக இந்த விழா அவருடைய பிறந்த நாளுக்கு நடக்கிற விழா கிடையாது. 2024 அடுத்த முதலமைச்சராக அவர் வரப்போறாரு பாருங்களா, அதுக்கு பரிசா கொடுக்க போகிற விழா அந்த விழா. நான் இப்பயே அவருக்கு வாழ்த்து சொல்லிடுவேன். 2வது முறையும் அவர் சிஎம் ஆகி உட்கார்ந்து மக்களுக்கு இன்னும் அள்ளி இறப்பார் பாருங்க. மக்கள் நல்லா அப்படி செழிப்பமாக வாழ வைக்கக்கூடிய ஒரே தலைவர் அவருக்கு இன்னைக்கு இதை நம்ம பரிசாக கொடுக்கணும். நம்ம எல்லா மக்களும் சேர்ந்து, இது மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான், மக்கள் ஜனங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இவர் தான் முதலமைச்சர், இவரை விட்ட ஒரு ஆள் இல்லைங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும், எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். இது இந்த விழாவுக்கும் சேர்த்து நடக்கக்கூடிய நம்ம பரிசாக கொடுக்கக்கூடிய அருமையான விழாவை தான் நீ சேகர பாபன்னு ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காரு. ஆகையினால தயவு பண்ணி எல்லாருமே நம்ம சாதாரண இருந்துடக்கூடாது, கடுமையாக நம்ம உண்மையில் உழைக்கணும். நம்ம உழைக்கிறதுக்கு பிறந்த கட்சி தான் திமுக. உழைக்கிற கட்சி தான் பூராமே அப்படித்தானே இருக்கான். எல்லாருமே உழைப்பு உழைப்பு உழைப்பு, அது தலைவரே அப்படிப்பட்ட ஆள் தான். ஆகையினால இது ஒரு பெரிய மாபெரும் விழா. இந்த விழாவில் நம்ம கலந்துக்கிறது அவர் ஜெயிச்சதுனால நடக்கக்கூடிய வெற்றி விழாவாக நான் நினைக்கிறேன். அவர் இந்த முறையுமே கடமையாக பெரிய வித்தியாசங்கள் ஜெயிச்சு மக்களுக்கு ரொம்ப நல்ல செய்வார். ஆகினால அவர் தீர்க்க ஆயுஷா கையால் சோகத்தோடு நல்லா இருந்து மக்களுக்கு நல்லா செய்யணுங்கிறத நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆயுஷோடு இருக்கணும். அன்னைக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா இதே மேடையில் அன்றைக்கி சொன்னேன். போன வருஷம் மார்ச்சில் இதே அண்ணன் வச்சுக்கிட்டு நான் சொன்ன வரி தான். ஏன்னா அந்த வரியை திருப்பி இன்றைக்கி பாடுறேன்னு நினைக்காதீங்க, அதே வரி தான். ஒரு பாட்டில் சொன்ன பாட்டு தான். முதலமைச்சர் நம்மளை பார்த்து பாடுறாரு, நம்ம கழக பிள்ளைகளை பார்த்து முதலமைச்சர் பாடுறாரு. அதே வரியை நான் ஒரு 4 வரியை மறுபடியும் பாடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. அடுத்தவரைத்தான் அவர் நம்மளுக்கு அழகா நம்ம முதலமைச்சர் நம்மளுக்கு சொல்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம், அப்படித்தான் நினைக்கலாம். வழியினிலே எத்தனையோ மேடு பள்ளம் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே. வழியினிலே எத்தனையோ மேடு பள்ளம் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே. அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா. நீ அஞ்சாமல் கடமையில் கண்வையடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெல்லடா. இதுதான், இதை நான் சொல்லலை, நம்ம ஐயா தமிழக முதலமைச்சர் நம்மளுக்கு சொல்கிறாரு. நம்ம கட்சி தொண்டர்களுக்கு கழக உறுப்பு பிள்ளைகளுக்கு தான் சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த எலெக்ஷனை நம்ம கடுமையாக உழைச்சி பெரிய வெற்றி அவருக்கு கையில் கொடுத்து மக்களுக்கு நல்ல செய்கிற அளவுக்கு அவருக்கு ஆண்ட ஆயுசையும் கொடுத்து பெரிய வெற்றியை நம்ம தரக்கு பாடணும்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு தனக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.